ஆனாலும் புருஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? நான் பண்ற இட்லி கல்லு மாதிரி இருந்தாலும் அதை சாப்பிடணும். ஓ புருஷன் அப்படியா? நாங்க செஞ்சு கொடுக்குற இட்லி கல்லு மாதிரி இருந்தாலும் அதை அழகா சூப்பரா இருக்கே அப்படி சொல்லி சாப்பிடறவன் தான் புருஷன். கல்லானாலும் கடவன் புல்லானாலும் புருஷன் சொல்றாங்களா, அது ஏன் சொல்லியிருக்காங்க பாபா? என்னதான் நம்ம உப்புமா இல்ல இட்லியா கல்லு மாதிரி செஞ்சு போட்டாலும் மாடு எப்படி புல்ல மேய்க்குமோ அந்த மாதிரி அவன் மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. குத்தவே சொல்லக்கூடாது. இதெல்லாம் அப்படியே மாடு மேயவே மேய்ஞ்சிட்டு போறவன் தான் புருஷன். கல்லானாலும் கடவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல, அது ஏன் சொல்லிருக்காங்க பாபா? அது எதுக்கு சொல்றாங்கன்னா, இப்போ கட்டி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. யார? பொண்ணு. ஒரு பொண்ணை கொண்டு மரத்துல கட்டி வச்சிருக்காங்களா? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கட்டி வச்சிட்டாங்கன்னு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் எந்த வேலைக்கும் போகாம கல்ல உடைச்சாவது குடும்பத்தை காப்பாத்தணும். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவன் கல் உடைத்தாவது அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு தான் கல்லானாலும் கணவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புல்லானாலும் புருஷன் எதுக்கு சொன்னாங்கன்னா, அவன் புள்ள வெட்டியாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். தோட்டத்துல புல் வெட்டியாவது தனக்கு பிறந்த குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புல்லானாலும் புருஷன். எப்படிப்பா உனக்கு இப்படி யோசிக்க தோணுது? தன்னால வருது. தன்னால வருதியா? கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாப்பா? அதாவது அண்ணாச்சி, கல்லான்னா படிக்காதவன். கல்லான். ஓ கற்காதவன் கல்லான். புல்லான் அப்படின்னா அறிவில்லாதவன். புல்லான்னா அறிவில்லாதவனா? இது எங்க சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? தமிழ் மேம் சொல்லி கொடுத்தா. தமிழ் மேம் சொல்லியிருக்காங்களே, அப்ப கரெக்டா தான் இருக்கும் இருக்கு. ஆமா, கல்லான் கல்வி கற்காதவனாக இருந்தாலும் புல்லான் அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் கெட்டி வைத்த பிறகு கணவன் 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 தான் என்பதுதான் மிக சரியான பதில். பாப்பா கை தட்டிடுங்க.